உங்கள் ஷர்மி பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக. இந்த ஆண்டு முடிவதற்குள் விண்வெளிக்கான உல்லாச பயண திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என தெரிவித்துள்ளார் வெர்ஜின் கேலக்டிக் நிறுவனத்தின் தலைவர் ரிச்சர்ட் பிரான்சன். இந்த நிறுவனம் பிரிட்டனில் இருந்து இயங்கும் வெர்ஜின் அட்லாண்டிக் விமான நிறுவனத்தின் இணை நிறுவனம். விண்வெளிக்கான உல்லாச பயண திட்டத்தை இந்த நிறுவனம் 2004ஆம் ஆண்டு அறிவித்த போது விண்வெளிக்கு செல்வதற்கு 600 உல்லாச பயணிகள் முன்பதிவு செய்துள்ளனர். விண்வெளிக்கு சென்று திரும்புவதற்கான பயண கட்டணம் $2 லட்சம் இருந்து $2,50,000 என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பூமியிலிருந்து விண்கலங்கள் புறப்பட்டு மணிக்கு 3700 கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்து விண்வெளியை சென்றடையும். அங்கு செல்லும் உல்லாச பயணிகள் விண்வெளியில் உள்ள இடையின்மை காரணமாக மிதக்கும் அனுபவத்தை பெறுவார்கள் எனவும் அங்கிருந்து பூமியை பார்க்கும் அனுபவத்தை பெறுவார்கள் எனவும் கூறப்பட்டது. இந்த திட்டம் 2004ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட போது விண்வெளிக்கான முதல் பயணம் 2007ஆம் ஆண்டு நடைபெறும் என விளம்பரம் செய்யப்பட்டது. ஆனால் விளம்பரம் செய்யப்பட்டதன்படி 2007ஆம் ஆண்டு ஏற்பாடுகள் முடிவடையவில்லை. அதன்பின் 2014ஆம் ஆண்டு பரிசோதனை முறையில் அனுப்பப்பட்ட விண்கலம் விபத்துக்குள்ளானதில் அதன் விமானிகளில் ஒருவர் கொல்லப்பட்டார். இந்த ஆண்டு ஜூலை மாதம் பூமியிலிருந்து குறிப்பிட்ட அளவு உயரத்தில் விண்கலங்கள் வேகமாக இயக்கி பார்க்கப்பட்டன. அது சரியாக இயங்கியது. ஆனால் அந்த விண்கலம் பூமிக்கு அருகிலேயே இயக்கப்பட்டது, விண்வெளிக்கு செல்லவில்லை. இந்த ஆண்டு முடிவதற்குள், அதாவது இன்னமும் 4 வாரங்களுக்குள் விண்கலம் விண்வெளிக்கு செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல் 2-3 விண்வெளி பயணங்களில் பயணிகள் யாரும் பயணிக்க மாட்டார்கள், விமானிகள் மாத்திரமே இருப்பார்கள். அந்த பரிசோதனைகள் முடிக்கப்பட்டு விண்கலங்கள் வெற்றிகரமாக இயங்குவது உறுதி செய்யப்பட்ட பின்னரே பயணிகள் அழைத்து செல்லப்படுவார்கள். உங்களிடம் $2.5 லட்சம் பணமும் மனதில் தைரியமும் இருந்தால் அடுத்த ஆண்டு விண்வெளிக்கு சென்று வரலாம்.